மலேசியா, அமெரிக்கா பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தமான ART தொடர்பான அரசியல் சட்ட கேள்விகளை கூட்டரசு நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோசோல் வாஹிட், ஃபதுல் ஹசீர் அய்யூப், அவாங் ஹஷீம், மாஸ் எர்மியாத்தி சம்சுடீன் மற்றும் அப்துல் கலீப் அப்துல்லா ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி நீதி அரசர் அமர்ஜித் சிங் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. 1964ஆம் ஆண்டின் நீதித்துறை சட்டம் பிரிவு 84 கீழ் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக மனுதாரர்களின் வழக்கறிஞர் தெரிவித்தார். ஒப்பந்தத்தில் கூட்டரசு ஆட்சியை கட்டுப்படுத்த பிரதமருக்கு அரசியல் சட்ட அதிகாரம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். அரசு தரப்பு ஆவணங்களை ஆய்வு செய்ய அவகாசம் கோரிய நிலையில் வழக்கு மேலாண்மை விசாரணை பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. மேலும் பிரதமரும் அரசும் கூட்டு பொறுப்பின் அரசியல் சட்ட கடமையை நிறைவேற்ற தவறியதாகவும் மலேசியா சட்டப்பூர்வமாக ஒப்பந்தத்தில் இணைவதற்கு முன் பூர்த்தி செய்ய வேண்டிய அரசியல் சட்ட முன்னேற்பாடுகள் குறித்து உரிய ஆலோசனையை வழங்க சட்டத்துறை தலைமை அதிகாரி தவறியதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த வர்த்தக ஒப்பந்தமும் அதனால் உருவான விளைவுகளும் அரசியல் சட்டத்திற்கு முரணானவை மற்றும் செல்லாதவை என்று அறிவிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி அமெரிக்காவுடன் கையெழுத்திடப்பட்ட பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் அரசியல் சட்டத்திற்கு இணங்க இருப்பதை உறுதி செய்ய சட்டத்துறை தலைமை அதிகாரியின் அலுவலகத்துடன் ஆலோசனை மேற்கொண்டதாக பிரதமர் அன்வார் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.